அதாவது அந்த ஈரான் பிரச்சனையினால இந்தியாவில் மட்டுமில்லை உலக அளவில் இந்த நிலை இருக்கிறது. ஆனாலும் வீட்டு சமையல் எரிவாயுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வணிக எரிவாயுவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதை சரி செய்து கொண்டிருக்கின்றது மத்திய அரசு. அதே வேளையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் 100 ரூபாய் நாங்கள் மானியம் கொடுப்போம் என்று சொன்ன திமுக என்னாச்சு? உங்களுடைய உத்தரவாதம் என்னாச்சு? உங்களுடைய பொய்யான வாக்குறுதி என்னாச்சு? இந்த நேரத்தில் கொடுக்கலாம்ல நீங்க? 100 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபாய் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நாங்கள் மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்களே, இந்த நேரத்தில் நீங்க கொடுங்க. நிச்சயமா இந்த பிரச்சனை அசாதாரண ஒரு பிரச்சனை இப்ப சூழல் இருக்கிறது. உலக அளவில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் அத்துணை நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வீட்டு சமையல் எரிவாயுவுக்கு எந்த பிரச்சனை இல்லை. டொமஸ்டிக் சிலிண்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வணிக ரீதியில் கமர்ஷியல் சிலிண்டருக்கு தான் விலை அதிகப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் ஒரு சில நாட்களில் அது குறையும். நாங்கள் அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம், பேசிட்டு தான் இருக்கிறோம். இது ஏதோ தமிழ்நாட்டு மட்டும் பிரச்சனை மட்டும் கிடையாது. இது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற பிரச்சனை அது.